لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை சிரமேற்றாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விலக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. புனிதமான இந்த ஜும்மா நாளின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்பாலிப்பானாக. அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, இன்று உலகத்தில் எல்லோரும் விரும்பி தேடக்கூடிய ஒன்று நிம்மதி என்பது. நிம்மதியை தேடித்தான் உலகமே போய்கொண்டிருக்கிறது. தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நாட்டில் நிம்மதி இல்லை. உலகமே அந்த நிம்மதிக்காக வேண்டி ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறது. அறிவு ஒன்றை சொன்னால் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, உள்ளம் ஒன்றை சொன்னால் அறிவு ஏற்றுக்கொள்வதில்லை. அறிவுக்கும் உள்ளத்திற்கும் ஏற்பட்ட போராட்டத்தினுடைய தளமாக மனிதன் அமைந்து விடுகிற போது அந்த மனிதனில் எப்படி நிம்மதியை காண முடியும்? இந்த உலகம் எல்லா வளமும் பெற்றது, எல்லா வளமும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நிம்மதி தான் காணாமல் போய்விட்டது. எங்கே போனது? நாகரிக மனிதனுக்கு அது புலப்படுவதில்லை. விஞ்ஞானத்தினுடைய உச்சியிலே மனிதன் இருந்தாலும் அவன் அஞ்ஞானியாகத்தான் இருக்கிறான். மனிதனுடைய அறியாமை அவனுடைய அறிவியலை தாண்டி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே நிம்மதியை தேடி உலகம் போய் கொண்டிருக்கிறது. அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? குர்ஆன் சொல்லுகிறது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரிலே தான் நிம்மதி இருக்கிறது, உள்ளம் நிம்மதி பெறுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இல்லை. இன்றைய காலத்துள்ள இளைஞர்கள் பாவமான காரியங்கள், குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தான் தோன்றித்தனமாக தம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு கொடூரமான பின்விளைவுகளை சந்திக்கிற போது நிம்மதி இழந்து போய்விடுகிறார்கள். தாங்கள் செய்த தவறு எங்கே வெளியே தெரிந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தில் நிம்மதி இழக்கிறார்கள். அப்படி தெரிந்துவிட்டால் நம்முடைய மானம் பறிபோய்விடுமே என்று பயந்து அவர்கள் நிம்மதியை இழக்கிறார்கள். வீட்டில் குடும்பம் என்று வருகிற போது சில மனிதர்கள் இப்படி அங்கலாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம். என்னுடைய மனைவி வந்தால் என்னுடைய வாழ்க்கையே போச்சு என்று அங்கலாய்க்கக்கூடிய மனிதர்களும் கூட இருக்கிறார்கள். மனைவியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, உமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சிரித்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனைவி என்பவள் கணவனுடைய நிம்மதியை தரக்கூடிய ஒன்று என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அந்த மனைவியே நிம்மதி இழப்பதற்கு காரணமாகிவிடுகிறாள் என்று வருகிற போது நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? ஒரு கணவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து
ஒரு 3 வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறான். சுமார் 2 கோடி செல்வத்தில். அதில் ஒரு வீட்டை தன்னுடைய மனைவியுடைய பேருக்கு அவன் எழுதி வைத்திருக்கிறான். கால சூழ்நிலையில் அவனுக்கு பெரிய கஷ்டம் ஏற்பட்டு கடன் தொல்லைகள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கடன் தொல்லையை நீக்குவதற்கு ஒரே ஒரு வீட்டை மாத்திரம் விற்றால் கூட போதும். 2 வீடுகள் அவனுக்கு சும்மா இருக்கும், காலம் கழிப்பதற்கு போதுமானது. எந்த வீட்டை விற்றால் அவனுக்கு அது சாதகமாக அமையும் என்று சிந்திக்க தலைப்படுகிற போது, மனைவியுடைய பேரில் இருக்கின்ற அந்த வீட்டை விற்றால் தனக்கு சாதகமாக அமையும் என்று கருதி, அந்த வீடும் கணவன் கொடுத்த வீடு தான், மனைவியின் பேரில் இருக்கின்ற வீடும் கணவன் எழுதி வைத்த வீடு தான். இப்பொழுது அவன் சொல்கிறான், மனைவியின் பேரில் இருக்கின்ற அந்த வீட்டை விட்டு கடனை அடைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிற போது மனைவி இணங்குவதில்லை. என் பேரில் இருக்கிற வீட்டை விற்கக்கூடாது, உங்கள் பேரில் இருக்கின்ற வீட்டை வேண்டுமானால் விற்றுக்கொள்ளுங்கள் என்று அதற்கு இணங்க மறுக்கிறாள். அதனால் அவன் விரக்தி அடைகிறான், கணவன் சிரமப்படுகிறான், நிம்மதி இழக்கிறான். எனவே இவர்களுடைய கண்கள் காணாத இடத்திற்கு சென்று விடுகிறான். எனக்கு வீடும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம், குழந்தைகளும் வேண்டாம் என்று கண்காணாத இடத்திற்கு அவன் அப்படியே சென்று விடுகிறான். இந்த அளவுக்கு மன நிம்மதியை இழக்கச் செய்வது மனைவி. இதற்கு என்ன காரணம்? அவன் தேர்ந்தெடுத்த முறைகள் சரியில்லை. ஒரு மனைவியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் மனிதர்கள் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒன்று செல்வத்திற்காக, மற்றொன்று பெண்ணினுடைய அழகுக்காக, 3வது குடும்ப பாரம்பரியத்திற்காக, 4வது சன்மார்க்க ஒழுக்கத்திற்காக. நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் சன்மார்க்க ஒழுக்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த தேர்வு முறையில் தவறு நடந்திருப்பதன் காரணமாக எந்த மனைவி நிம்மதியை தர வேண்டுமோ அந்த மனைவியே நிம்மதி குறைவை ஏற்படுத்துகிறாள் என்று பார்க்கிறோம். எனவே குடும்பத்திலும் நிம்மதி இல்லை, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி என்பது இல்லை, நாட்டிலும் நிம்மதி கிடையாது, உலகத்திலேயே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எனவே நிம்மதி எங்கே இருக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரிலே தான் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திக்ர் என்று சொன்னால் என்ன? தஸ்பீஹ் வைத்துக்கொண்டு சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்லுவதா? அதுவும் திக்ரில் உள்ளது தான், அதுவே திக்ர் அல்ல. திக்ர் என்று நாம் இப்பொழுது சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இறைவனுடைய நினைவு வேண்டும். இது இறைவனுக்கு பொருத்தமானதா பொருத்தமில்லாததா என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற நிலை இருக்கிற போது அங்கே நிம்மதி நிச்சயமாக ஏற்படும். எனவே நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ர் தான் அடிப்படை காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரமும் நிம்மதி குலைவுக்கு ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள். பொருளாதாரத்தை மனிதன் எப்படி பெற வேண்டும் மார்க்கம் சொல்கிறது. மார்க்கம் சொல்லித் தருகிற வழியை விட்டுவிட்டு கோணல் வழியிலே சென்று பொருளாதாரத்தை அவன் சேகரித்தால் நிச்சயமாக நிம்மதி குறைவுதான் ஏற்படும், நிம்மதி ஏற்படாது. எந்த வழி ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும், ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடாது. எந்த மனிதனுக்கென்று அல்லாஹ் தஆலா பங்கீடு செய்து வைத்திருக்கிறானோ அது நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும், வேறு யாரும் தட்டி பறித்து செல்ல முடியாது. அடிக்கடி இங்கே நாம் சொல்லுவது உண்டு, இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு காட்டின் வழியாக செல்கிறார்கள். குதிரையில் தொழுகக்கூடிய நேரம் வந்து விடுகிறது. தொழுவதற்காக வேண்டி குதிரையை கட்டி போடுவதற்கு இடமில்லை. யாரேனும் ஒருவர் வந்தால் கொஞ்ச நேரம் இந்த குதிரையை பார்த்துக்கொள், நான் தொழுதுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அதற்கான சில கூலிகளையும் நாம் தரலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று தூரத்தில் ஒருவர் வருவதை பார்த்தார்கள். அவன் அருகிலே வந்ததும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அப்பா இந்த குதிரையை கொஞ்ச நேரம் நீ பார்த்துக்கொள், நான் தொழுது விட்டு வருகிறேன்
உனக்கு 2 திரகம் நான் கூலி தருகிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று அந்த குதிரையை அவன் பார்த்து கொண்டிருந்தான். இமாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டார்கள். இனி இவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்பதை அறிந்து கொண்ட அவன் இந்த குதிரையை நாம் தட்டி சென்று விடலாம் என்று குதிரை மீது ஏறி தட்டினான். அரபு நாட்டு குதிரைகள் அறிவுள்ளவை. நமக்கு வேலை இருப்பவன் எஜமானனா அந்நியனா என்பது தெரியும். எனவே வேறு ஒருவன் அந்நியன் என்பதை தெரிந்து ஒரு குறுக்கு குறுக்கி கீழே விழுத்தாட்டி விட்டு அவன் கீழே விழுந்து விட்டான். இந்த குதிரையை தட்டி செல்ல முடியாது என்பதை கருதி அவன் கிடைத்ததையாவது சுருட்டி கொண்டு போய்விடலாம் என்று அந்த குதிரையுடைய சேணத்தை களவாடி விட்டு அப்படி போய்விட்டான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை முடித்து விட்டு பார்த்தார்கள். குதிரை காலம் சற்று தூரத்தில் இருக்கிறது. கையை தட்டி கூப்பிட்டார்கள். குதிரை வந்து விட்டது. ஏற முற்பட்ட போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது சேணத்தை காணவில்லை. அவன் சேணத்தை திருடி சென்று விட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இப்படியே வீட்டிற்கு வந்து சேர்ந்து தன்னுடைய பணியாளை கூப்பிட்டு, அப்பா ஒரு சேணம் வேண்டும், புதிதாக தேவையில்லை, ஒரு பழைய சேணம் கிடைத்தாலே போதுமானது. எனவே மார்க்கெட்டிற்கு சந்தைக்கு சென்று ஒரு பழைய சேணத்தை வாங்கி வா என்று அனுப்பினார்கள். பணியாள் சென்று அப்படியே தேடிக்கொண்டு வருகிற போது ஒருவன் கையிலே வைத்து கொண்டு சேணம் விற்று கொண்டிருந்தான். அப்பா இது என்ன விலை என்று கேட்டார். 2 திரகம் என்று அவன் சொன்னான். 2 திரகத்தை கொடுத்து அந்த பணியால் அந்த சேணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கொடுத்த போது அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை வாங்கி பார்த்துவிட்டு சிரித்தார்கள். அது அவர்களுடைய சேணம்தான், அந்த திருடன்தான் விட்டு இருக்கிறான். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு கிடைக்க வேண்டியது 2 திரகம், நான் தருகிறேன் என்று சொன்னேன். அப்படி பெற்றிருந்தால் நேரிய வழியில் பெற்றதாக ஆகும். அவன் குறுக்கு வழியில் சென்றான், அதுதான் கிடைத்திருக்கிறது. நானு கசம்னாகும் பைனகும் ஐஷத்தகும், அவர்களுடைய வாழ்க்கையுடைய இந்த வாழ்வாதாரத்தை நாமே பங்கீடு செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த பங்கீட்டு முறையில் அவனுக்கு கிடைக்க வேண்டியது 2 திரகம். எந்த வழியில் போனாலும் அந்த 2 திரகம் கிடைக்கும். வேறு யாரும் தட்டி பறித்து விட முடியாது. எனவே நேரான வழியில் சென்றால் இந்த 2 திரகத்தை ஹலாலான வழியில் அவன் பெற்றிருக்க முடியும். ஹராமான வழியில் இப்பொழுது அவன் பெற்றிருக்கிறான். எனவே எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்திருக்கிறது என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் பொருளீட்டுகிற போது நேர்மையான முறையில் பொருளீட்ட வேண்டும். பல பேர் அப்படி செய்வதில்லை. குறைபாடுகள் இருந்தால் மறைத்து செய்வது, இது சிறந்தது என்று சொல்வது, மட்டமான ஒன்றை சிறந்தது என்று சொல்வது, இப்படித்தான் வியாபாரம் செய்யப்படுகிறதை தவிர உள்ளதை சொல்லி வியாபாரம் செய்வது என்பது மிக மிக குறைவு. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பேணுதல் உள்ளவர்களெல்லாம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் அடிக்கடி இங்கே நான் சொல்லுவது உண்டு. 2 பெண்கள் வந்தார்கள். 2 பெண்கள் வந்து அதற்கு ஒரு மசாயில் கேட்டிருக்கிறோம், அதற்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு பெண் சொன்னாள், இமாம் அவர்களே, நான் நூல் நூற்று வீட்டிலே நூல் நூற்று அதை விற்று ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு பெண். வீட்டிலே இருக்கிற போது விளக்கின் ஒளியில் நான் நூல் நூற்கிறேன். விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போனதற்கு பிறகு வெளியிலே வந்து நிலவின் வெளிச்சத்தில் வைத்து நான் நூல் நூற்கிறேன். இந்த நூற்கண்டை விற்கிற போது இது நிலவெளிச்சத்தில் நிலவின் வெளிச்சத்தில் நூற்ற நூல், இது விளக்கின் ஒளியில் நூற்ற நூல் என்று சொல்லித்தான் நான் விற்க வேண்டுமா என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இந்த பெண் கேட்கிறார்கள். எவ்வளவு பேணுதலானது! இந்த காலத்தில் நினைத்து பார்க்க முடியுமா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் கேட்டார்கள், அந்த 2 நூல்களிலும் ஏதேனும் வித்தியாசம் இருக்குமா என்று கேட்டார்கள். ஆமாம் இமாம் அவர்களே, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நிலவின் ஒளியின் நூற்றொன்று கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும், விளக்கின் ஒளியின் நூற்றொன்று கொஞ்சம் தன்னமாக இருக்கும் என்று. அப்பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் அதை சொல்லித்தான் விற்க வேண்டும் என்று இமாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த பெரிய வியாபாரி, சாமானியமான வியாபாரி அல்ல. அவர்களிடத்தில் குறைவுள்ள ஒரு துணி இருந்தது. விற்பனையாளரிடத்தில் சொன்னார்கள்,
இந்த குறையை அவரிடத்தை சொல்லி காட்டி நீ விற்க வேண்டும் என்று சொன்னார்கள். வியாபார வேகத்தில் அதை சொல்லாமலே அவர் விட்டுவிட்டார். கடைசியில் இமாம் அவர்கள் கேட்டார்கள், அந்த துணியை சொல்லி விட்டீரா என்று. இமாம் அவர்களே, நான் மறந்து விட்டேன் என்று அவர் சொல்ல, அன்று கிடைத்த அத்தனை லாபத்தை மாத்திரமல்ல, முதல் எல்லாவற்றையுமே தர்மம் செய்து விட்டார்கள். அன்று கிடைத்த லாபம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் தர்மம் செய்து விட்டார்கள். இப்படி பேணுதலோடு அவர்கள் பொருளீட்டியிருக்கிறார்கள். இந்த முறையில் பொருளீட்டுகிற போது அந்த பொருளாதாரத்தின் மூலம் நிம்மதி ஏற்படுமே தவிர நிம்மதி குறைவு ஒரு காலம் ஏற்படாது. எனவே நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணத்திலும் அல்லாவை நினைத்து பார்த்து இது அல்லாவுக்கு பொருத்தமானதா பொருத்தமில்லையா என்று பார்த்து நாம் செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவதின் மூலமும் நிம்மதி கிடைக்கும். ஒரு சஹாபி கஹப் சூராவை ஓதிக்கொண்டிருந்தார். அருகிலே குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. கஹப் சூராவை ஓதிக்கொண்டிருக்கிற போது திடீரென்று சில மேகம் கீழே வந்து அவரை சூழ்ந்து கொண்டது. அருகிலே கட்டப்பட்டிருந்த குதிரை துள்ளி குதித்தது. இவர் பயந்து போனார். அருகிலே தன்னுடைய குழந்தை ஒன்று படுத்து கிடந்தது. ஏதேனும் குழந்தையை மிதித்து விடுமோ என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட போது காலையில் பெருமானார்களிடத்திலே வந்து அந்த விளக்கத்தை சொன்னார். நாயகமே, நான் சூரத்துல் கஹவை ஓதிக்கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு மேகம் என்னை சூழ்ந்து கொண்டது, குதிரை அப்படியே துள்ளி குதித்தது என்று அந்த காட்சியை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேகம் சூழ்ந்து கொண்டது என்று சொன்னீரே, அதுதான் நிம்மதி, அதுதான் அமைதி. நீர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற போது அந்த அமைதி அங்கே இறங்கியது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பிலாலை இகாமத்து சொல்லுங்கள், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. தொழுகைதான் நிம்மதியை தரக்கூடிய ஒன்று. பெருமானார் சொன்னார்கள், தொழுகைதான் அமைதியை தேடி தரக்கூடிய ஒன்று, இகாமத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே குர்ஆன் ஓதுவது, தொழுவது இந்த முறையில் அமைத்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். சகோதரர்களே, நிம்மதி என்றால் என்ன? பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பதற்கு பெயர் நிம்மதி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாகவே ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அது சாத்தியமா? அது சாத்தியமில்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது என்றால் அந்த சந்தோஷமே புளித்து போய்விடும், சந்தோஷமே தெரியாமல் போய்விடும். அறுசுவை உண்டிகளில் பிரதானமாக குறிப்பிடுவது பிரியாணி என்று குறிப்பிடுகிறோம். பிரியாணியை குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஒரு மனிதன் பிரியாணி சாப்பிடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்பமாக இருக்குமா என்றால் சில காலம், சில நாட்களுக்கு பிறகு அதை பிடித்து போய்விடும், அருவருப்பாக போய்விடும். தினமும் 3 வேளை பிரியாணியே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது வெறுப்பு தட்டிவிடும், அது இன்பமாக தெரியாது. எனவே இன்பம் இன்பமாக தெரிய வேண்டும் என்றால் துன்பத்தினுடைய குறுக்கீடு, துன்பத்தினுடைய கலப்பு இருக்க வேண்டும். நிழலின் அருமை எப்பொழுது தெரியும்? வெயிலுக்கு போனால்தான் தெரியும். வெயிலுடைய வெப்பத்தை ஒரு மனிதன் ருசிக்கவில்லை என்று சொன்னால் நிழலினுடைய அருமை அவனுக்கு தெரியாது. எனவே நிழலினுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் அவன் வெயிலுக்கு செல்ல வேண்டும். வெயிலுடைய வெப்பத்தை அவன் உணர்கிற போதுதான் நிழலின் அருமை அவனுக்கு புரியும். அதே போன்று இன்பத்தினுடைய நிலையை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துன்பத்தினுடைய கலப்பை அவன் ருசிக்க வேண்டும். இல்லை என்றால் இன்பம் இன்பமாகவே அவனுக்கு தெரியாது. முல்லா நசீருத்தீன் என்று ஒருவர் இருந்தார். ஒரு பெரிய ஆலிம்தான் அவர். ஒரு சமயம் அவர் ஒரு வீதியில் போய்கொண்டிருக்கிற போது ஒரு மரத்தடிக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் கையில் பையை வைத்து உட்கார்ந்திருந்தார். ரொம்ப கவலையோடு உட்கார்ந்திருந்தார். முல்லா நசீருத்தீன் கேட்டார்கள், என்னப்பா என் கவலையாக இருக்கிறாயா என்று. ஆம், நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. இந்த பையில் நிறைய பணம் வைத்திருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் நான் கவலையோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது முல்லா நசீருத்தீன் உடனே அவனின் பக்கம் பாய்ந்து அந்த பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டார். பணப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டார்.
இப்பொழுது அவன் அலறுகிறான், என் பணப்பை போய்விட்டது என்று அவர் துரத்தி கொண்டே செல்கிறான். முல்லா நசீருத்தீன் முன்னால் ஓடுகிறார், பணப்பையை பறிகொடுத்தவன் பின்னால் ஓடுகிறான். அவர் 2 தெரு 3 தெருகள் சுற்றி அடித்து வந்து கடைசியில் அந்த மரத்தடிக்கு பக்கத்தில் முல்லா நசீருத்தீன் வந்தார். அவனும் அங்குமெங்கும் சுற்றி களைத்து போய் அந்த மரத்தடியின் பக்கத்திலே வருவதற்கு கொஞ்சம் முன்னால் அந்த பையை மரத்தடியிலே முல்லா நசீருத்தீன் கீழே போட்டுவிட்டு மரத்தின் அடியில் ஒளிந்து கொண்டான். முதலில் எந்த இடத்திலே பணப்பையை வைத்து அவன் இருந்தானோ அந்த இடத்தில் பணப்பையை போட்டுவிட்டு மரத்திற்கு பின்புறம் அவர் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தார். அவன் களைத்து போய் முதலில் இருந்த இடத்திலே வந்து உட்கார்ந்தான். பணப்பை போய்விட்டதே என்ற கவலையோடு உட்கார்ந்தான். நிமிர்ந்து பார்த்தால் முன்னால் பணப்பை கிடைக்கிறது. முன்னால் பணப்பை கிடைத்த உடனே ரொம்ப ஆனந்தத்தோடு அதை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு பணப்பை கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தான். இப்பொழுது முல்லா நசீருத்தீன் சொன்னார், ரொம்ப கவலையோடு இருந்த மனிதருக்கு சந்தோஷத்தை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போனார். இப்போது நாம் இங்கே சிந்திக்கிறோம், முதலில் பணப்பை அவனுடைய கையிலே இருந்தது, கவலையோடு இருக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுதும் பணப்பை அவனுடைய கையிலே இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அங்கே இருந்த கவலை இந்த சந்தோஷம் எப்படி வந்தது? 2 நிலைகளும் ஒன்றுதான். அப்பொழுதும் பணப்பை கையில் இருந்தது, இப்பொழுதும் பணப்பை கையில் இருக்கிறது. அப்பொழுது கவலையோடு இருந்தான், இப்பொழுது சந்தோஷத்தோடு இருக்கிறான். எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? பணப்பை கொஞ்சம் வெளியில் சென்று உள்ளே வந்து விட்டது, அவ்வளவுதான். கவலையினுடைய குறுக்கீடு இருக்கிற போதுதான் சந்தோஷத்தினுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு தெரியும். உண்மையான நிம்மதி என்பது எது? ஏற்றத்தாழ்வுகளை சமமாக பாவிக்கின்ற உள்ளம் எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் சரியா நிம்மதி பெற்ற உள்ளத்தை உடையவன். இன்பமும் துன்பமும் சரிசமமாக பார்க்கின்ற கண்ணோட்டம் இருக்க வேண்டும். இன்பம் வேறு துன்பம் வேறு என்ற நிலை இருக்கக்கூடாது. 2ஐயும் சமமாக பாவிக்க வேண்டும். அது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவர்கள் மிகச்சிறந்த அற்புதத்தை எல்லாம் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இறந்தவர்களை கூட தட்டி எழுப்பி அற்புதம் காட்டியிருக்கிறார்கள். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த மேன்மையான நிலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தங்கத்திற்கும் மண்ணாங்கட்டிக்கும் மத்தியில் எனக்கு மத்திய வித்தியாசம் கிடையாது என்றார்கள். தங்கத்திற்கும் மண்ணாங்கட்டிக்கும் மத்தியில் எனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது என்றார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் எந்த வித்தியாசம் கிடையாது என்றார்கள். எனவே நம்மை இன்பமும் இன்பச் செய்தியும் பாதிக்கிறது, துன்பச் செய்தியும் பாதிக்கிறது. 2 செய்திகளும் பாதிக்காத உள்ளம் எதுவோ அதுதான் நிம்மதி பெற்ற உள்ளம். நம்மிடத்தில் ஒரு மனிதன் 10 ரூபாய் கூட சரியாக பார்த்திராத ஒரு மனிதனுக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுந்தால் எனக்கு 10 கோடியா என்று ஏங்கி அப்படியே செத்து போய்விடுவான். வாழ்க்கையில் பார்க்கிறோம். சந்தோஷ செய்தியை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் அவனிடத்தில் இல்லை. சில மனிதர்கள் அவருக்கு பிரியமான தாயோ அல்லது மனைவியோ இருப்பார்கள், இறந்து போயிருப்பார்கள். அந்த இறந்து போன செய்தியை கேட்டால் என் மனைவி இறந்து போனாளா என்று கை செய்தப்பட்டு அதனால் இவன் சில பேர் தற்கொலை செய்து கொள்வதை கூட பார்க்கிறோம். துன்பச் செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் இல்லை, இன்பச் செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளமும் இல்லை. 2 செய்திகளை ஒன்றாக பாவித்து தாங்கிக் கொள்ள உள்ளத்தை எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் நிம்மதி பெற்றவன். மகான் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி. முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சாமானியமான வியாபாரி அல்ல, கப்பலில் சரக்கேற்றி செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வியாபாரி அவர்கள். ஒரு நாள் கப்பலில் சரக்கேற்றி சென்று கொண்டு இருக்கிறது. இவர்கள் ஒரு இடத்தில் பயான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பயான் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு பணியாள் வந்து காதோடு காதாக அவன் சொல்லுகிறான், இமாம் அவர்களே, எஜமான் அவர்களே, நம்முடைய சரக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் மூழ்கிவிட்டதாம், அதாவது திசை தெரியாமல் போய்விட்டது என்ற ஒரு துக்க செய்தியை சொன்னான். அப்பொழுது மகான் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சில வினாடிகள் உள்ளத்தை பார்த்தபடி தலை கவிழ்ந்திருந்தார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு நிமிர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள். முன்வரிசையில் இருப்பவர்களுக்கு இது தெரிகிறது. கொஞ்ச நேரம் மீண்டும் பயானை ஆரம்பித்தார்கள். இன்னொருவன் வந்தான். அவன் வந்து ஒரு செய்தியை சொன்னான், இமாம் அவர்களே,
கப்பல் திசை தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னது நம்முடைய கப்பல் அல்ல, அது வேறு கப்பல். நம்முடைய கப்பல் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது, எந்த பிழையும் இல்லை என்று அவன் சொன்னான். அதே போன்று சற்று நேரம் கவிழ்ந்தார்கள். அப்படி நிமிர்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். முன்வரிசையில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இஸ்லாத்தினுடைய மரபு என்னவென்றால், சந்தோஷ செய்தி கேள்விப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம், துக்க செய்தி கேள்விப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய விதி. ஆனால் மகான் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்பச் செய்திக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அதாவது சந்தோஷ செய்திக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள், துக்க செய்திக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது? முன்வரிசையில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் இரண்டுக்கும் ஒரே பதிலை சொல்லியிருக்கிறீர்களே அல்ஹம்துலில்லாஹ் என்று, அது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது மகான் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள், முதலில் வந்த செய்தியை கேட்டு என் உள்ளத்தை நான் பார்த்தேன், துக்க செய்தியை கேட்டு என்னுடைய உள்ளம் துளும்புகிறதா என்று பார்த்தேன். அது துளும்பவில்லை, அமைதியாக இருந்தது. துக்க செய்தியை கேட்டும் என்னுடைய உள்ளம் துளும்பாத உள்ளத்தை தந்தானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். இரண்டாவது நற்செய்தி, இன்பச் செய்தி, சுப செய்தியை சொல்லுகிறான், அதை கேட்டும் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன். என்னுடைய உள்ளம் அதனால் துள்ளி குதிக்கிறதா என்று, சந்தோஷத்தால் குதிக்கிறதா என்று, அப்படி குதிக்கவில்லை, அமைதியாக இருந்தது. இந்த செய்திக்கும் அமைதியாக இருக்கின்ற ஒரு உள்ளத்தை தந்தானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை நான் புகழ்ந்தேன் என்று மகான் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டு செய்திகளையும் ஒரு சேர ஒன்றாக பார்க்கின்ற மனிதன் எவனோ அவன்தான் நிம்மதி பெற்றவன். எனவே துக்க செய்தியாக இருந்தாலும் சரி, சந்தோஷ செய்தியாக இருந்தாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான் என்ற நிலையில் எவன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையில் நிம்மதி பெற்றவன். அதுதான் உண்மையான நிம்மதி என்பதை நமக்கு சொல்லித் தருவார்கள் பெரியவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சரியான நிம்மதியை நாம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாவை நினைத்து பார்க்க வேண்டும். இது அல்லாவுக்கு பொருத்தமானதா அல்லது பொருத்தமில்லாததா என்பதை நினைத்து பார்த்து நாம் காரியங்கள் ஆற்றுவோமானால், செயல்கள் ஆற்றுவோமானால் நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் நமக்கு நிம்மதி நிச்சயமாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய பெரு தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.